ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹிந்தி மொழி பேசலாம். ஹிந்தி மொழி பேசலாம்ன்ற என்னுடைய இந்த புது சேனலில் ஸ்போக்கன் ஹிந்தி, அதாவது ஹிந்தி பேச்சு பயிற்சியை பற்றின வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே என்னுடைய ஹிந்தி மிஸ் சேனலில் ஹிந்தி பிரச்சார் சபா எக்ஸாம் சிலபஸை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் ஹிந்தி மிஸ் சேனலை நீங்கள் பார்த்தது இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேனலுக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஈஸியாக பார்த்துக்கலாம். நீங்கள் ஹிந்தி பிரச்சார் சபா எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மொழியை பேச கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மொழிக்கான எழுத்துக்களை படிக்கவோ எழுதவும் கற்றுக்கிறது அவசியம். அப்போ தான் உங்களால் ஈஸியாக அதை ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஹிந்தி பேசவும் எழுதவும் கற்றுக்கணுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் மொத்தம் 18 பாடங்கள் இருக்கும். ஒவ்வொரு பாடமுமே ஹிந்தி எழுத்துக்களை எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் தான். அந்த பாடங்களை நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்ட பிறகு இந்த ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இங்கே கொடுக்கக்கூடிய ஹிந்தி வார்த்தைகள் எல்லாம் தமிழில் எழுதி வச்சுக்கிட்டு அதை வச்சு படிக்காமல் ஹிந்தி வார்த்தைகளை டைரெக்டாகவே நீங்கள் ரீட் பண்ண முடியும் அந்த வீடியோ முடிச்சுட்டு வந்தீங்கன்னா. இன்றைக்கி இந்த வீடியோவில் 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை எப்படி ஹிந்தியில் சொல்லணும்னு கற்றுக்க போகிறோம். ஹிந்தி பேச்சு பயிற்சியை எண்கள்லேருந்து, அதாவது நம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹிந்தி மே அங்க், ஹிந்தியில் எண்கள், நம்பர்ஸ் இன் ஹிந்தி. ஃபஸ்ட்டு படிக்க போகிறது 0, 0. ஹிந்தியில் சூன்யன்னு சொல்லணும். ஒரே சூன்யமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது சூன்யம்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். 0னா சூன்ய. 1, 1. ஹிந்தியில் ஏக். 2, 2. ஹிந்தியில் தோ. 3, 3. ஹிந்தியில் தீன். 4, 4. ஹிந்தியில் சார். 5, 5. ஹிந்தியில் பாஞ்ச். 6, 6. ஹிந்தியில் சேன்னு சொல்லலாம் அல்லது சஹன்னு சொல்லலாம். 6, 6. சே அல்லது சஹ. 7, 7. சாத். 8, 8. ஆட். 9, 9. நவ். 10, 10. தஸ். 11, 11. 11. 12, 12. 12. 13, 13. 13. 14, 14. 14. 15, 15. 15. 16, 16. 16. 17, 17. 17. 18, 18. 18. 19, 19. 19. 20, 20. 20. இப்போ இந்த வேர்ட்ஸை திரும்ப ஒரு முறை ரிவிஷன் பண்ணலாமா? ஏக், தோ, தீன், சார், பாஞ்ச், छे, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இப்போ நான் படித்த மாதிரி சத்தமாக படித்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸ்போக்கன் ஹிந்தின்றது பேசுகிறது. ஸோ ஜஸ்ட்டு மனசுக்குள்ளேயே படிக்கிறது, சும்மா எழுதி பார்க்குறது இதெல்லாம் சரியாக வராது. திரும்ப திரும்ப வாயை திறந்து நல்லா சத்தமாக சொல்லி பாருங்கள். அப்போ தான் படிப்படியாக ஹிந்தியை தயக்கம் இல்லாமல் பேச ஆரம்பிக்க முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் படித்த நம்பர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹிந்தியில் கலர்ஸ் எப்படி சொல்லணும், நிறங்களின் பெயர்களை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோவில் படித்த நம்பர்ஸை நல்லா சொல்லி பார்த்துட்டே இருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் see you in the next video.